வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் சுப்பிரமணியர் கோவில் வீதி, திருமால் வீதி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கோவை மாநகராட்சி இப்பகுதியில் உள்ள மக்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்க முன்னேற்பாடுகள் செய்தது. அப்போது திடீரென கூடிய சுப்பிரமணியர் கோவில் வீதி மற்றும் திருமால் வீதியைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி கோவை மாநகராட்சியை தட்டி கேட்டபோது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளனர். இல்லை, நாங்கள் இங்கு 80 வருடங்களாக வசித்து வருகிறோம். இது கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இல்லை, அரசுக்கு சொந்தமான இடம். மேலும் இந்த இடத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒருவருக்கு 5 சென்ட் இடமும் வழங்கப்பட்டுள்ளது என்று இப்பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது ஒரு வீட்டினுள் 2 குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் அது கூட தெரியாத கோவை மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை இடிக்க உத்தரவிட்டனர். நல்வாய்ப்பாக அங்கிருந்த மக்கள் கூச்சல் போட்டதால் கட்டிடம் இடிக்கப்படுவது நிறுத்தப்பட்டது. பின்னர் அந்த 2 குழந்தைகளையும் வெளியே அழைத்து வந்தனர். இது ஒருபுறம் இருந்தாலும் 80 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் அப்பாவி மக்களை அச்சுறுத்தும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்திலும் இப்பகுதி மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்காமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்ததாக கருதிய 63வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி முருகன் மற்றும் அவரது கணவர் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகளை உசுப்பிவிட்டு கட்டிட இடிபாடு வேலைகளை மறைமுகமாக அரங்கேற்றியுள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இதனை கேள்விப்பட்ட மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விஷ்ணு லட்சுமணன் நேரில் வந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேசி மேற்படி இங்கிருக்கும் மக்களுக்கு அநீதி விளைவிக்கும் வகையில் கட்டிட இடிபாடு வேலைகளை செய்யக்கூடாது மற்றும் இந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று பெயர் பலகையும் வைக்கக்கூடாது என்று கடுமையாக வாதிட்டதால் மாநகராட்சி அதிகாரிகள் செய்வதறியாமல் திருவென முழித்தனர். 80 ஆண்டுகளாக இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்காமல் முந்தைய அரசியல் கட்சிகள் இழுத்தடித்துள்ளது மிகவும் கண்டனத்திற்குரியது. மேலும் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கோவை மாநகராட்சி தான் தோன்றித்தனமாக சில அரசியல் கட்சிகளின் ஆதாயத்திற்காக பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்று கடுமையாக வாதிட்டார். மேலும் இதுகுறித்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விஷ்ணு லட்சுமணன் தலைமையில் கொள்கை பரப்பு செயலாளர் சபிதா ராணி முன்னிலையில் கோவை மாநகர் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் கே சதீஷ்குமார், சிங்காநல்லூர் பகுதி செயலாளர் நாராயணன், கோவை மாநகர் மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக், கோவை மாநகர் மாவட்ட தலைவர் ரகு உள்ளிட்டோருடன் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் இணைந்து கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்தனர். அம்மனுவில் 80 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் தங்கள் பகுதி மக்களுக்கு உடனடியாக அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும், நாங்கள் முறைப்படி பீமா, சொத்து வரி, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம் உள்ளிட்டவற்றை சரியான முறையில் கட்டி வருவதாகவும், இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பூர்வ குடிகள் என்பதையும் அரசுக்கு தொடர்ந்து வரி செலுத்தி வருவதையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் நடைமுறையில் உள்ள அரசாணைகள் மற்றும் விதிமுறைகளின்படியும் தங்களது குடியிருப்புகளுக்கு தனித்தனி பட்டாக்கள் வழங்க கோவை மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு அரசின் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட மக்களும் எமது மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். மேலும் கட்டிடங்களை இடிக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகளுடன் வந்த பெயர் தெரியாத ஒரு நபர் அங்கிருந்த பொதுமக்களை தர குறைவாக பேசியும் ஏதாவது கேள்வி கேட்டால் வெட்டி கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை D1 ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் காவல்துறையிடம் வேண்டுகோள் வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் மற்றும் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் என் பேர் விஷ்ணு லட்சுமணன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடி கோவை மாநகராட்சி 63வது வார்டு ராமநாதபுரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்டடத்தை இடிச்சதை பத்தி மனு கொடுக்கறதுக்காக நாங்க அத்தனை பேர் வந்திருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. அதை நம்ம மக்கள் தீர்ப்பு செய்திகள்ல நாங்க பேட்டி கொடுத்திருந்தோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமா மனு கொடுக்க
இத பத்தி பேசுறதுக்காக மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு நாங்க பேட்டி கொடுக்கிறோம். 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய 63வது வார்டு திமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி முருகன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த கட்டிடம் எல்லாம் இடிச்சிட்டாங்க. 80 வருஷமா இந்த கட்டிடங்கள்ல மாநகராட்சி சம்பந்தப்பட்ட 63வது வார்டுல வாழ்ந்துட்ட மக்கள் இன்னைக்கு கட்டடம் இடிச்சு இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகி நடுரோட்டுக்கு எந்த இடம் போகிறது தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. மாநகராட்சி என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்களுக்கு உண்டான இடத்த அவங்க மாற்று இடத்த கொடுத்து போட்டுதான் இந்த கட்டடத்தை இடிச்சிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். கட்டடம் இடிக்கும் போது மாநகராட்சி சேர்ந்த ஊழியர் ஒருத்தர் நம்ம பொதுமக்களிடம் வாக்குவாதம் செஞ்சு நான் அவங்கள வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பேசுறாரு. இதுதான் மாநகராட்சி ஊழியரோட கண்ணியமா? கண்ணியத்துக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பா ஒரு விஷயத்த உங்ககிட்ட முன்வைக்கிறேன். பொதுமக்களிடம் எப்படி நம்ம அணுகணும், எப்படி பேசணும், எந்த விதமா நம்ம சட்ட ரீதியா போகணும்ன்றது உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. தயவு செய்து அதையே பின்பற்றுங்க. எடுத்த உடனே ஒரு இடத்துல போய் முட்டுறது, அந்த கட்டடத்தை உடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க நோட்டீஸ் விட்டிருந்தாலும் அந்த நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ்க்கு உண்டான நேரங்காலங்கள் கொடுத்து மாற்று இடத்த கொடுத்து தான் நீங்க அதை இடிச்சிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எடுத்த உடனே 3வது நாளே இடிச்சிருக்கீங்க. ஒரு 80 வருஷமா அவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்னா அந்த வழி என்னன்னு அந்த பொதுமக்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன இடிச்சு போட்டு போயிடுறீங்க. இங்க அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அப்போ மாநகராட்சி சேர்ந்த இடத்துல எல்லாத்துலயுமே இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இல்லைன்னு தான் சொல்லுவேன். லட்சக்கணக்கா வசூல் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலலாம் விட்டுறீங்க. அவங்க ஏதோ 1000 2000த்துக்கு பொழப்பு பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏழை எளிய பாமர மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துலதான் கொண்டு போய் உங்களுடைய வீரத்தை காமிப்பீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, இத கண்டிப்பா இன்னைக்கு ஆள்கின்ற டிவிகே அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை என்னன்னு கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு பொதுமக்களுக்கு வேண்டிய பட்டாவை அவங்களுக்கு கொடுக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய கலெக்டர் அவர்களும் இதை என்னன்னு பரிசீலனை பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல வாழ்வதற்குண்டான பட்டாவை கொடுக்குமாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சபிதா ராணியின் பேரு. இந்த மக்கள் இப்போ வாழறதுக்கு வழி தெரியாம ஒவ்வொரு நாளும் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த மக்கள் இப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு இப்ப இங்க நிக்கிறாங்க. இது ஆகும்போது இது பாத்தீங்கன்னா இது சர்க்காரோட புறம்போக்கு இடம். இவங்க மாநகராட்சி இடம்னு சொல்லி இவங்க இடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தாமதம் ஆயிருந்தாலும் உள்ள 2 குழந்தைகளோட சின்ன குழந்தைகளோட உயிர் போயிருக்கு. எதுவுமே தெரியாம எதுவுமே இல்லாம யாரும் இல்லாத நேரத்துல இவங்க இப்படி இடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னெச்சரிக்கை எதுவுமே கொடுக்கல. பட்டா வேணும்னு சொல்லி இவங்க 3 தலைமுறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பட்டா இன்னுமே கொடுக்க கிடையாது. பட்டா கேட்டதுக்காக இவங்கள இந்த மாதிரி பழி வாங்குறாங்க தான் எங்களோட இது. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுவுமே சொல்லாம பாதி பேர்த்துக்கு மட்டும் இவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. பாதி பேர்த்துக்கு பட்டா கொடுக்கல. ஏன் கொடுக்கல? இவங்க போய் கேட்டும் இவங்களுக்கு இத்தனை வருஷமா பட்டா கொடுக்க கிடையாது. பட்டா கேட்ட அந்த சூழ்நிலையில தான் இவங்களுக்கு இந்த அராஜகம் நடந்திருக்கு. கோவை மாநகராட்சியில இந்த மாதிரி மிரட்டுறதும் மக்களோட வரி பணத்துலதான் அவங்க வாழறாங்க. அப்புறம் எப்படி மக்களை இப்படி மிரட்டுறாங்க? யாரு தைரியம் கொடுத்தது அவங்களுக்கு? ஒரு மாநகராட்சியில வேலை செஞ்சா அவங்களுக்கு என்ன வேணாலும் பேசலான்னு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? எங்களுக்கு தெரியல. எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு தைரியத்துல மிரட்டுறாங்கன்னு. அப்ப அவ்வளவுதான் மக்களுக்கு பாதுகாப்பா?
இதை வந்து இந்த ஆட்சியில வந்து இவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில வந்து முறைப்படி இதை வந்து உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு அராஜகம் பண்றதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. நன்றி, வணக்கம். மாநகராட்சியிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்ன வரை எங்கள் தொகுதியில் ஜெயிச்ச செந்தில் பாலாஜி அவர்களும் எங்களுடைய கவுன்சிலரும் இன்ன வரை எதுவுமே வந்து கேட்டதில்லை. கடைகளை இடிச்சிட்டாங்க, அதில் 2 குழந்தை இருந்துச்சு. அதுவும் நாங்கள் கவுன்சிலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அண்ணானால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்கு. மற்றபடி செந்தில் பாலாஜிலேருந்து யாருமே எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். கிச்சனும் க்ளீன் பண்ணவும் இல்லை. நாங்கள் கேட்டதுக்கு மாநகராட்சியிலேருந்து வீட்டை எல்லாம் தரமட்டமாக இடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுவோம்னு சொன்னோம். ஆனால் அண்ணா வந்து நேற்று வந்து எங்களுக்காக பேசினப்போ மாநகராட்சியிலேருந்து ஸ்டெப் எடுத்து இப்போ டிச்சு மட்டும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அண்ணாவுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அண்ணா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு இது வந்து சிஎம் அண்ணாக்கு போகணும், அண்ணா எங்களுக்கு நல்லபடியாக பட்டா தரணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் நஞ்சிண்டவரம் ரோட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ எங்கள் வீடெல்லாம் மாநகராட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்து இடிக்க வந்துட்டாங்க. இடிக்க வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் மனு கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு இந்த அண்ணா இருந்தங்காட்டிக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அண்ணா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு இப்போ எல்லாம் உள்ளே போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு இப்போ தக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அண்ணா வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கள் இடத்த எல்லாம் இடிக்காமல் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கோசரம் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இன்னுமே மீண்டும் ஹெல்ப் பண்ணி நான் தருவேன், உங்களுக்காக நானும் துணையாக வந்து நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். என் பேர் சாந்திங்க. நாங்கள் வந்து 80 வருஷமாக வந்து குடியிருந்துட்டு வரோங்க. ஆனால் வந்து மாநகராட்சியிலேருந்து வந்து எங்கள் இடத்தையெல்லாம் இடிக்க வந்துட்டாங்க. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து விஷ்ணு லட்சுமணன் சார் வந்து அவங்களோட இருந்த மனைவி அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் மனு கொடுக்க போயிருந்தோம். எல்லா ஆதரவும் கொடுத்து மனுவெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு கை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்து நிற்கிறதுக்கு வந்தாங்க. எங்களுக்கு வந்து பட்டா வாங்கறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் மக்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். என் பேர் கருப்புசாமிங்க. நான் இங்கே ராமநாதபுரம் பகுதியில் தான் வசிக்கிறோங்க. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வசிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ என்னென்னா மாநகராட்சியிலேருந்து எங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் கொடுத்து வீட்டெல்லாம் அகற்றுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, எதுவுமே திக்கு தேச தெரியாமல் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஓடலைங்க. நாங்கள் ஒரு எங்கே போகிறது, யாரை பார்க்குறதுனே தெரிலிங்க. ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இருக்கிற எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணதில்லைங்க இப்போ வரைக்கும். நாங்கள் 1980 நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோங்க. ஆனால் எந்த ஆட்சியிலுமே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணினது இல்லைங்க. இப்போ அண்ணா வந்துட்டு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தோட விஷ்ணு அண்ணாவும் இப்போ சபிதாக்காவும் கொள்கை பரப்பு செயலாளர் அக்காவும் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று இன்றைக்கி ஒரே விஷயம், காலைல 10 மணிலேருந்து இப்போ நைட்டு 10 ஆகுதுங்க கிட்டத்தட்ட. இப்போ வரைக்கும் அவங்க கூடவே நின்று எங்கள் கூடவே நின்று அத்தனை வேலையும் பார்த்து எங்களுக்காக சப்போர்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஏதாவது சப்போர்ட் வேணால் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக எங்களுக்கு பட்டா கொடுக்குற வரைக்கும் அவங்க கூடவே நின்று எங்கள் கூட போராட்டத்தில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கள் கூட நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.